இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக போர் பேரணி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சென்னையில் நாளை மாலை 5 மணிக்கு இந்த போர் பேரணி நடத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த அறிவிப்பின் விவரங்கள். சிவரஞ்சனி, இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மாலை 5 மணிக்கு சென்னையில ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெறும் என அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு ஒன்றுபட்ட ஒற்றுமையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இது இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை வெளிப்படுத்தும் வகையில் நாளை மாலை 5 மணிக்கு சென்னை கடற்கரை அருகே இருக்கக்கூடிய, அதாவது லைட் ஹவுஸ் அருகே இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில முன்னாள் படை வீரர்கள், அமைச்சர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த பேரணி என்பது நடைபெறும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். டிஜிபி அலுவலகத்திலிருந்து, காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திலிருந்து தொடங்கக்கூடிய அந்த பேரணி தீவுத்திடல் அருகே இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் அருகே நிறைவு பெறும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த பேரணி என்பது இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்காக, தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்று ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த வகையில நாளை மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.